ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் ஒரு பிரதான இருக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட முடியல, எனக்கு டைம் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, என் வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி மக்களே. எனக்கு ஏதோ தெரிஞ்சதை பேசுகிறேன் மக்களே, அதனால் நீங்கள் என் மேலே கோவிச்சுக்காதீங்க. அதாவது மக்களே, இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த புள்ள செத்துச்சு இல்லைங்களா ஸ்கூலில் வெகுமதின்னு சொல்லி, அந்த பிள்ளை செத்ததுக்கு அவங்க தாயும் தாப்பும் போராடினாங்க, தூக்கி கீழே போட்டுக்கிறாங்க சாவடிச்சு. அந்த சாவை 2 டீச்சர்ஸுங்க அவங்க பாட்டுக்கு ஒரு சலனமே இல்லாமல் தூக்கிட்டு போகிறாங்க. இது மாதிரி எத்தனை சாவை அவங்க பார்த்தாங்களோ தெரியல, தூக்கிட்டு கொண்டு போய் போட்டாங்க ஆச்சுங்களா. அந்த குழந்தை செத்ததுக்கான எந்த ஒரு நீதி அந்த குடும்பத்துக்கு கிடைக்கல. ஆனால் அப்பவும் அரசாங்கத்துக்கு ஒன்றுமே தெரியாது, அரசாங்கம் அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அன்றைக்கி அடித்தாங்க, அப்படி அந்த இது பண்ண ஆச்சா போச்சானாங்க, ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு செத்து போனது தான் மிச்சம். ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை செத்து போச்சு. இன்றைக்கி அது கோவில் கட்டி அந்த அம்மா வேண்டிகிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டால் பெற்றவங்களுக்கு பிள்ளை போச்சு, அவ்வளோதான். அரசாங்கத்துக்கு என்ன போச்சு? ஒன்றும் போகலை. அந்த மாதிரி போச்சு. இன்றைக்கி எவ்வளோ பேர் குடிச்சு போட்டு சாராயம் குடிச்சு போட்டு 50 பேர் பக்கம் செத்துருக்காங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு. இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு 10 லட்ச ரூபா நிதி கட்டிட்டுருக்குறாங்க. ஏன்னா அரசாங்கமாக குடிக்க சொல்லிச்சு உங்களெல்லாம். அரசாங்கத்தில் முதலமைச்சர் எல்லாம் குடிங்கடா, குடிச்சிட்டு சாகுங்கடான்னு சொல்லிச்சா? அரசாங்கத்துக்கு ஆய்வுன்னு அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்க மக்களை நீங்கள். இந்த நாட்டில் தமிழர்கள் எப்படி தெரியுங்களா, வாங்கி தின்னாலும் கூட நல்லதுக்கு எங்களுக்கு நல்லதே தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கர்மவீரர் காமராஜர் ஆண்டப்பையும் அவரையும் தோக்கடிச்சு அவர் கொல்றதுக்கும் சதி பண்ணுச்சு. அவர் செஞ்ச நல்லது யாருக்குமே தெரியல, அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு அவர். அவர் மறந்துட்டாங்க, அவர் கொல்ல துடிச்சாங்க, அவர் தோக்கடிச்சாங்க. அது போட்டோம் கக்கன். இந்த நாட்டில் அவங்களாம் சம்பாரித்து சேர்த்து வச்சுக்கல, யாருக்கு அவங்களுக்காக சேர்த்து வச்சுக்கல. அந்த பணத்தை யாருக்கும் பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. கக்கன் கையில் காசு இல்லாமல் ஒரு உடம்பு சரியில்லை, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். இப்படி நல்ல ஜனங்களை நம்ம நாட்டில் தான் ஆண்டாங்க மக்களை, நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க ஒருத்தர் மாற்றி வந்தாங்க மக்களை. ஆனால் ஒரு கிராமத்தையே விடியறதுக்குள்ளே அழிச்சாங்க. அவங்களும் இந்த தேசத்தை நல்லபடியாக ஆண்டுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க மக்களை. அவங்களுக்காக அழுதாங்க, கூச்சல் போட்டாங்க, கொள்ளையிட்டாங்க. நான் 8 வழிச்சாலை போடுறேன்னு சொல்லி அந்த கிராமத்தை விளைஞ்ச நெல் அறுக்க போகிறதுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்குது. நான் 8 வழிச்சாலை போட்ட திரும்ப எவன் தரத்தாலும் விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஜனங்களை போட்டு சித்திரவதை பண்ணி அந்த இதோட செருப்பு காலோடு அதில் போய் மிதித்து அவங்க அதை தெய்வமாக மதிக்கிறாங்க. அந்த வயலை, அந்த வயலில் போய் விளைஞ்சிட்டு இருக்கிற நெல் மேலே போய் மிதிச்சுட்டு தூண் வைக்கிறேன், அது வைக்கிறேன், கல் நடுறேன்னு சொல்லி படாப்படுத்தினாங்க. அந்த அரசாங்கம் நம்ம நாட்டில் தான் ஆண்டுச்சு, நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆண்டுது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் மக்களை, ஏகப்பட்ட சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஜனங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கல. ஏதோ இந்த வாட்டி தான் கொஞ்சம் நல்ல ஜனங்களுக்கு இந்த 1000 ரூபா காசு, 2வது இந்த பஸ்ஸுக்கு இலவசம். உண்மையிலே பஸ்ஸு எல்லாரும் சில்லறை இல்லைன்னா கூட ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு வரலாம் போடுறோம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நிற்க அந்த டிரைவர் கண்டக்டருக்கு தான் ஆக வழியாக இருக்கிறாங்க. அது நம்ம அரசாங்கத்துக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி ஒருத்தர் கத்துறான், அந்த மாதிரி இந்த அரசாங்கம் தூன்னு துப்புறான். துப்பலாமா? அப்படி நீ தண்ணி வர வழியில் வீட்டை கட்டிக்கிட்டு மழை பெஞ்சால் தண்ணி எங்கே போகும்? அந்த தண்ணி ஊருக்குள்ளே தான் நிற்கும். அது எங்கே அது போகிற வழியெல்லாம் வீட்டை கட்டி வச்சுட்டிங்க, அது போகிற இடமெல்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டிங்க. இப்போ அந்த தண்ணி போகிறதுக்கு வழியிலலாம் தண்ணி வந்துருச்சு இந்த அரசாங்கம் சரியில்லை, துப்புனா என்ன தான் பார்க்கல. நீங்கள் பல்லாக்கப்படுத்திட்டு துப்புனீங்கன்னு உங்கள் மேலே தான் எச்சி விழுது. 2வது கோயம்புத்தூரில் பாருங்கள், 200 ஏக்கரா 300 ஏக்கரா பக்கம் பிடிச்சி போட்டு அவன் சிலையவே அவன் கட்டி அங்கே வச்சுட்டு அதுக்கு மத்திய அமைச்சர் திறந்து வச்சு யானை போகிற இடத்த தவளை எல்லாம் தடுத்து தண்ணி போகிற ஆற்றையே தனக்கு திருப்பிக்கிட்டு அங்கே 1-2 கொலை நடக்குது. அங்கே அந்த கொலை எவனுமே கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குது மக்களை. ஆனால் இன்னைக்கு ஜனங்க நீதியை பற்றி பேசுகிறேன்னு எல்லாம் காரி துப்புறதும் பல்ல கடிக்கிறதும் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது என்னத்துக்கு நீங்கள் சாதிக்க போகிறீங்க? மத்தியில் இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வயிற்றுலே பிறக்கலைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் நான் கடவுள் மூலியமாக மேலேருந்து அப்படியே ஆகாயத்துலேருந்து வந்தேன்னு இன்றைக்கி அக்கிரமமாக அநியாயமும் நடக்குது. அது கேட்குறக்கும் யாருனால முடியலை. உங்களால் எதாவது சாதிக்க முடிஞ்சா? முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் மக்களை, தயவுசெய்து நல்லது கிடைக்கும்போது பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆகுமோ யாருக்கும் தெரியாது.
யார் வந்தாலும் யார் போனாலும் நாம் உழைச்சா மட்டும்தான் நமக்கு சாப்பாடு. நாம் உழைக்கலாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் தயவுசெய்து அசிங்கமாக யாரையுமே பேசாதீங்க மக்களே. நம்ம வாயில் வார்த்தைகளை போட்டுடுறோம், திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுவாங்களே எப்பயுமே ஈர வரகு எதங்கட்ட பிள்ளைன்னு ஒரு காலத்துக்கு உதவுன்னுவாங்க. அது மாதிரி நம்ம ஈர வரகுன்னு சொல்லிட்டு தூக்கி போட வேண்டாம். அது ஒரு நாளைக்கு காய்ச்சனா அது நமக்கு உதவும் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி தான் எல்லாமே. அதனால் நீங்கள் யாரையுமே அவதூறாக பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க. பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்சால் இந்த மாதிரி இது பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் இறக்குங்க. உங்களுக்கு மனுஷன் கையில் பொதுமக்கள் கையில் எல்லாமே இருக்கிறனால தான் இந்த ஜனநாயக ஆட்சியே வந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லாம் இருந்தும் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்துட்டுருக்கிறீங்களேன்றது மட்டும்தான் உண்மை.